படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இந்த நாளிலே உங்களுக்கு சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக முதலாவது அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் நம்முடைய பணிகள் எவ்வளவு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த பர்பஸ்க்காக போகலாம். வாங்க புனிதா, வாங்க வாங்க. ஒரு விட்னஸ் பிள்ளைகள், அங்கே 140 பிள்ளைகள் ஜமுனா மருத்துவரில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் உண்டு, ஒரு சாட்சி. நம்ம எல்லாரும் தோற்றுறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வெயிலில் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் இந்த வெயிலில் சந்தோஷமா இருக்கிறது தான் பெரிய சந்தோஷம். உங்களை காண்பதில் பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த இடத்தை திறந்து கொடுத்து இப்படி ஒரு வாய்ப்பை திரும்பமாக கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக இந்த குடும்பத்திற்காக அருமையான ஆயர், இந்த வட்டாரத்தினுடைய, அதாவது நம்முடைய என்எம்எஸ்னுடைய தாம்பரம் வட்டாரத்தினுடைய தலைவருமாக இருக்கிற அருமையான இந்த, அதாவது சென்னை பேராயத்தினுடைய தெற்கு வட்டாரத்தினுடைய செயலாளராகவும் இருக்கிற அருமையான ஆயர். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பல கிருபைகளை ஆண்டவர் அவர் வழியாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் அளித்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் வாழ்த்துகிறோம். நம்முடைய பொருளர் அவர்கள் என்எம்எஸ் சார்பாக இந்த கணத்தை கொடுக்கும்படி அன்போடு இந்த நாளிலே உங்களுக்கு சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக முதலாவது அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் நம்முடைய பணிகள் எவ்வளவு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த பர்பஸ்க்காக போகலாம். வாங்க புனிதா, வாங்க வாங்க. ஒரு விட்னஸ் பிள்ளைகள், அங்கே 140 பிள்ளைகள் ஜமுனா மருத்துவரில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் உண்டு, ஒரு சாட்சி. நம்ம அவன் சாரி முடி விற்றுட்டு வந்தாங்க சோறு. அது வரமாட்டாங்க, ஒரு சில நேரத்தில் இன்னொருத்தர் கூட போயிடுவாங்க. நிறைய இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கலாச்சாரங்கள் இருக்கிற இடத்துல பிள்ளைகளை சாமி கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல படிக்க வைக்க 2வது வகுப்பு ஒரு பிள்ளை படிக்கிறான். ஏன்னா அப்பா அம்மா கிடையாது. அவங்க தாத்தா தான் வந்து பாத்திரம் போடுறாரு. அந்த வீடு போய் பாத்திரம், பழைய துணி வாங்கிட்டு பாத்திரம் கொடுக்குறாரு. குழந்தை பாத்திரத்துக்கு ஆளுங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து படிக்க வைக்கிறோம். இதெல்லாமே இப்படிப்பட்ட, இது உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒன்று. ஆனால் இன்றைக்கு அந்த இடம் ஒருவேளை ஆக்சுவலாக நம்ம இந்த வட்டாரமாக ஒரு கோயிலே கட்டி கொடுத்துருக்குறோம் தேவர் மலையில். இன்றைக்கு அந்த மாதிரி நிறைய காரியங்களை இந்த வட்டாரம் செய்திருக்கிறது. ரொம்ப சாதாரணமானது இல்லை. அந்த காலகட்டத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஊழியங்களை தாங்கின இடம். நம்முடைய அன்பு பெரியவர்கள் எல்லாரும் அது தெரியும் உங்களுக்கு. அருமையான ஐயாருடைய தலைமைகள், இன்னும் இங்கே இருக்கிற அநேகர், அதாவது அங்கே பொதுவாக நடக்கிற அந்த செயலுக்கு நிகராக இங்கே இருக்கிற அன்பர்கள் அதை உற்சாகப்படுத்தி செய்வாங்க. நமக்கு அடுத்த தலைமுறைகள், நமக்கு இந்த இடத்துல தேவைகள் உண்டு. மீண்டுமாக அத்தனை பேர் சார்பாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக மறுபடியும் இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை வாலண்டியர்ஸ், ஸ்பான்சர்ஸ்க்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியில் சிறப்பாக நம்முடைய அந்த சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கடின உழைப்பு இங்கே நிறைய உண்டு. அநேக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போல் மற்றவர்களும் அநேக ப்ரொமோஷனல் மிஷனரிஸும் பல்வேறு நிலைகளில் இந்த பகுதியில் திருப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நமக்கு இது 10 போன வருஷம் 90 இருந்தாங்க. அதாவது போன அகாடமிக் இயரில். இந்த அகாடமிக் இயரில் 120 இருக்கிறாங்க. அடுத்த அகாடமிக் இயர் நமக்கு இன்னும் தேவை. ஸோ அடுத்த 20 பிள்ளைங்களுக்கு நம்ம இன்னும் அதே மாதிரி போன வருஷம் நம்ம வந்து 30 மிஷினரிகள் எடுத்திருக்கிறோம். 30 மிஷினரிகள்னால் குறைந்தபட்சம் 5-6 நாளும் நமக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு மாதந்தோறும் அதிக தேவைகள் உண்டு. இந்த வருடம் 34 மிஷினரிஸ் நமக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அப்ளிகேஷன் வாங்கிட்டோம், ஒப்புதல் கொடுத்துட்டோம். ஆனால் நம்ம இன்னும் உள்ளே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். காரணங்கள் நம்முடைய சிந்தனைகள் மாத்திரமல்ல. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை நமக்கு சேலரி ரிவிஷன் இருக்கிறது.
அதை நம்ம போட்டு வச்சிருக்கிறோம், ஆனால் இன்னும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே மிக மிக முக்கியமான காரணத்தை உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து இந்த ஊழிய காலங்களில் நீங்கள் அதை முன்னெடுக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். 2 விஷயம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறோம். ஒன்று, இங்கு நமக்கு வாலண்டியர்ஸ் தேவை. வாலண்டியர்ஸ் அப்படின்னா அருமையான, இப்போ அவர் நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் ஐயா அவர்கள் நாம் நியமித்திருக்கிற பணியாளர். அவர் NMS உடைய ஸ்டாஃப். ஆனால் அவர் இங்கே இருக்கிற 20 திருச்சபைகளையும் பார்ப்பது கடினம். அப்போ ஒரு திருச்சபைக்கு ஒரு வாலண்டியர் இருந்தாங்கன்னா அவர் சார்பாக நின்று கலெக்ட் பண்ணி, ஐயா இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கிறோம், வாங்கிக்கிங்க அப்படி என்று நம்ம சொல்லும் பொழுது அது மிகுந்த சிந்தனை இருக்கும். இன்னொன்று, அவர்கள் எல்லா சண்டேஸ்லையும் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. சண்டேல தான் இப்போல்லாம் பெரும்பாலானவர்கள் வருகிறது வழக்கம். இன்னைக்கு கூட ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை வர சொல்லிடுறாங்க. ஏன்னா அவர்கள் இடையில வரத்துக்கு முடியல, பார்க்கறதுக்கு முடியலன்னு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் இன்றைக்கு மக்களுடைய ஓட்டம் இருக்கிறது. ஆகவே தயவுசெய்து இந்த பகுதியில் அருமையான பெரியவர்கள் எல்லாரும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். உங்களால் முடிந்த இந்த ஒரு நபர் இருக்கிறார், ஒருவேளை ஃப்ரீயாக இருக்கிறாங்க, ஹானரரியாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் மகிழ்ச்சி. இவள் அக்செப்ட் ஹானரரி ப்ரொமோஷனல் ஒர்க்கர்ஸ். அப்படி இல்லை ஃப்ரீ டைமில் இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் ஆண்டவருக்காக இந்த திருச்சபையின் சார்பாக நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற வாலண்டியர்ஸ் நமக்கு தேவை. ஸோ அது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த இடத்துல நிறைய பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பட் ஸ்டில் மற்ற திருச்சபைகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் அது ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே முதலாவது இந்த ஒரு சிந்தனையை நமக்கு கட்டாயம் வேண்டும். இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு தொடர்ச்சியாக வருகிற சப்போர்ட் நிறைய வரும். நிறைய பேர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எனக்கு நிறைய பெரியவர்கள் புதுசாக வந்திருப்பாங்க, இல்லை பணம் இங்கேருந்து வேறு இடம் போயிருப்பாங்க. நம்ம போய் வாங்கிறதுக்கான இப்போ ஆம்ஸ்ட்ராங் ஐயா 100 இடத்த பார்க்குறாரு. ஆனால் நமக்கு 200 பேர் தேவை. 200 பேர் பார்க்குறாங்க, தேவைகள் இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் நம்ம பயணிக்க வேண்டிய பயணங்கள் உண்டு. ஆகவே தயவுசெய்து அதற்காக நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் ஐயா இந்த மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம், இல்லை இந்த மாதிரி ஒரு தம்பி இருக்காரு, இந்த மாதிரி ஆண்டி செய்வாங்க நல்லா அப்படின்னு உள்ள அல்லது ஒரு குழுவாக கூட நீங்கள் உதவி செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைக்கும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். இங்கே பெருங்குளத்தூரில் ஆண்களுக்கு சங்கமாக அவர்கள் இந்த மாதிரி ஒத்துழைப்பதற்காக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குழுவாக கூட நம்ம இந்த திருப்பணியை நாம் எடுத்து செய்யலாம். ஸோ அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது முதலாவது காரியம். ஸோ ரைசிங் அதாவது வாலண்டியர்ஸ், நீங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். பட் அதை தாண்டி கொஞ்சம் நம்ம அதாவது நீங்கள் நேரடியாக அனுப்புவதற்காக மட்டுமல்ல, அல்லது நீங்கள் நம்முடைய தலைவர்கள் இடத்துல அல்லது நம்முடைய ப்ரொமோஷன் மிஷினரி இடத்துல நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. அப்படி தான் ஒரு ஆண்டி இதில் செய்கிறாங்க. டி நகரில் ஒருத்தங்க அவங்க ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவாங்க. அவங்க பழைய ஒரு 2-3 பேர்கிட்ட வாங்கி வச்சுருவாங்க. நம்ம மாதத்துக்கு ஒரு முறை போய் ஜோம் பண்ணி அதை வாங்கிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா தேவைகள் அதிகம், ஆட்கள் குறைவு. NMSல இருக்கிற பெரிய அதாவது இது என்னென்னா உற்சாகமான இது இருக்குது, பட் ரிசோர்ஸஸ் கம்மி. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் நமக்கு ரொம்ப கம்மி. ஆகவே அதை உற்சாகப்படுத்தும்படி அன்போடு அழைக்கும். 2வது, ஏற்கனவே ஐயா அவர்கள் குறிப்பிட்டபடி நமக்கு ஒரு ஃபெலோஷிப்பு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒருவேளை அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலே இத்தகைய வாலண்டியர்ஸ் நமக்கு வருவாங்க. ஃபெலோஷிப் என்ன அப்படின்னா, ஒரு சேல் அப்படின்றது ஏதோ ஒரு இது மட்டும் இல்லை, ரைசிங் ஃபண்ட்ஸ் மாத்திரம் இல்லை, ஒரு அக்கேஷனலாக நம்ம எல்லாருமே பார்க்குற ஒரு அனுபவம். நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம எல்லாரும் குடும்பமாய் சேர்ந்து மிஷினரிகளை, நம்ம தலைவர்களை, நம்முடைய ஊழியங்களை கொண்டாடுவது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் அது ஒரு சேலுன்னு இல்லாமல் ஒரு ஃபெலோஷிப் கெட் டுகெதராக அதை நம்ம வைக்கிறதுக்கு நீங்கள், ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு சேல் இன்னும் பேசப்படுகிறது. ஆகவே தயவுசெய்து அதையும் முன்னெடுக்க அன்போடு கூட பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இந்த நாளிலே உங்களுக்கு சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக முதலாவது அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் நம்முடைய பணிகள் எவ்வளவு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த பர்பஸ்க்காக போகலாம். வாங்க புனிதா, வாங்க வாங்க. ஒரு
ஒரு விட்னஸ் பிள்ளைகள் அங்கே 140 பிள்ளைகள் ஜமுனா மருத்துவரில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் உண்டு, ஒரு சாட்சி நம்ம